திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 33 திருநகரப்படலம் பகுதி 6. மதுரை திருநகரத்தில் பரத்தையர் வீதி, வேளாளர் வீதி, வணிகர் வீதி, அரசர் வீதி, மறையவர் வீதி என்று வர்ணித்து கொண்டு வந்த ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இதற்கு அடுத்ததாக இருக்கின்ற சைவர்கள் வீதியினை வர்ணிக்கின்றார். தெய்வ நீரும் ஐந்தெழுத்துமே சிதை கலனாக எவ்வம் மாசு இருவினை உடம்பெடுத்து உழல் பிறவி பவ்வம் ஏழையும் கடந்து அரண் பத மலர் கரைசேர் சைவ மாதவர் உரை மடத் தனி மருகு உரைப்பாம் என்று திருப்பாடல் தெய்வத்தன்மையை உடைய விபூதியையும் பஞ்சாட்சரத்தையும் பாய்விரித்த மரக்கலமாக கொண்டு துன்பத்தை தரும் குற்றமாகிய நல்வினை தீவினை என்னும் இரு வினைகளால் சரீரங்களை எடுத்துச் சுழலும் 7 பிறவிகள் என்ற 7 கடல்களையும் கடந்து சிவபெருமான் திருவடித்தாமரையாகிய முக்திக்கரையை அடையும் பெரிய சைவ தபோதனர்கள் வசிக்கும் மடங்கள் நிறைந்த ஒப்பற்ற வீதி சைவர் வீதி, அதன் சிறப்பை சொல்வாம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் ஆரம்பிக்கின்றார். 7 வகை பிறவிகள் என்பது தேவர், மனுஷ்யர், விலங்குகள், பறவைகள், நீர்வாழ்வன, ஊர்வன, ஸ்தாவரங்கள் என்று இந்த 7 வகை பிறப்புகளையும் 7 கடல் என்று கூறியருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். இத்தகைய 7 வகை கடல்களையும் கடப்பதற்கு மரக்கலமாக, அந்த மரக்கலம் செய்வதற்கு பாய் கருவியாக இருப்பவைகள் பஞ்சாட்சரமும் திருநீரும் ஆகும். மரக்கலம் என்பது ஸ்ரீ பஞ்சாட்சரம். மரக்கலம் செல்லுவதற்கு பாய் கருவியாக இருப்பது போல ஸ்ரீ பஞ்சாட்சரம் ஜபிப்பதற்கு திருநீரு கருவி. எனவே இவ்விரண்டையும் மரக்கலமாகவும் பாயாகவும் வர்ணிக்கின்றார். விபூதி இங்கு கூறப்படவே ருத்ராட்சம் என்பது கூறாமல் தானே பெறப்படுகின்றது. எனவே பிறவிக் கடலை கடப்பதற்கு கருவியாக இருப்பவைகள் ஸ்ரீ பஞ்சாட்சரமும் விபூதியும் ருத்ராட்சமும். இதுவே சைவ முறைமை ஆகும். விபூதி அணிவதும் ருத்ராட்சமும் தரிப்பதற்கு காரணம் என்ன என்றால், விபூதி அணிந்து கொள்ளும் பொழுது பல்வேறு காரணங்களால் விபூதி வியர்வையாலோ மழையாலோ அல்லது ஒருவரோடு ஒருவர் நெருங்கும் சமயத்திலோ வெளியே செல்லும் பொழுது மக்கள் கூட்டத்தோடு நெருங்கி ஒருவரோடு ஒருவர் நெருக்கும் அந்த சமயத்திலோ விபூதியானது குலைந்து போவதுண்டு. ஆனால் ருத்ராட்சம் தரித்திருந்தால் விபூதி குலைந்தாலும் குற்றமில்லை என்பது உபதேச காண்டம் ருத்ராட்ச மான்மியம் கூறுகின்ற உண்மை. நல்வினை போல தீவினையும் தத்துவ ஞானம் நிகழவிடாமல் தடை செய்து நிற்பதால் இருவினை உடம்பெடுத்து என்று இரண்டையுமே மாசு, நல்வினை தீவினை என்ற இரண்டுமே குற்றம், மாசு என்று கூறுகின்றார். மரக்கலத்தால் கடல் கடைந்து அடைவது கரை. அதேபோன்று ஸ்ரீ பஞ்சாட்சரம், விபூதி, ருத்ராட்சம் என்ற இந்த மரக்கலங்களினால் பிறவி கடலை கடந்து அடைவது சிவபெருமான் திருவடி. எனவே அரண் பதமலர் கரை என்று அருளினார். விபூதி, ருத்ராட்சம், ஸ்ரீ பஞ்சாட்சரம் இவைகளினால் பிறவி கடலை கடப்பது என்பது சூத சம்ஹிதையில் யக்ஞவைபவ காண்டத்தில் பஞ்சாட்சர மந்திரம் உரைத்த அத்தியாயத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. இப்படி 7 வகை பிறப்புகளையும் கடக்கின்ற சிவ தபோதனர்கள் மதுரை மாநகரத்து திருவீதி எங்கும் இருக்கின்றார்கள். சிவ பூஜை செய்து இம்மை பயனையும் மறுமை பயனையும் என்கின்ற இக பர சுகங்கள் இரண்டையும் அடைகின்றவர்கள் எவ்விடத்தும் இருக்கின்றார்கள். சிவன் அடியார்களை பூஜித்து 7 வகை பிறப்புகளையும் நீக்குகின்றவர்கள் எவ்விடத்தும் இருக்கின்றார்கள். ஆகம வாக்கியங்களை காதினால் கேட்டும் அதனால் ஆகாமியம் என்ற மேலே வரக்கூடிய வினையை தடுப்பவர்கள் எங்கும் இருக்கின்றார்கள். பரமசிவனாரது திருவுருவத்தை சிந்தித்து உணர்ந்து ஆணவமல இருளை நீக்குகின்றவர்கள் எங்கும் இருக்கின்றார்கள். எங்கும் ஈசனை பூசை செய்து இக பரம் அடைவார், எங்கும் அன்பரை பூசை செய்து 7 பிறப்பு அறுப்பார், எங்கும் ஆகமம் செவிமடுத்து எதிர்வினை தடுப்பார், எங்கும் நாயகன் வடிவு உணர்ந்து
இருள் மலம் களைவார் என்பது அந்த திருப்பாடல். ஆன்மாக்கள் தியானித்து உய்தல் பொருட்டு சகலீகரித்த சிவபெருமானை விதி வழாமல் பூஜித்து இகபோகத்தையும் பரபோகத்தையும் அடைபவர்கள். சிவபெருமானது திருவுருவமே எனக் கூறும்படி அடியார்களை பூஜித்து 7 பிறப்புகளையும் வேரோடு களைய வல்லவர்கள். ஆகமங்களை காதில் கேட்டு மேலே வரக்கூடிய ஆகாமிய வினையை தடுப்பவர்கள். சிவபெருமான் திருவுருவை சிந்தித்து ஆணவ மலங்களை போக்குபவர்கள் எங்கும் இருக்கின்றார்கள். ஈசனை பூஜை செய்து இக பரம் அடைவார் என்பதற்கு சிவ தர்மோத்திரம் பரம தருமாதியியல் அதிலே பிரமாணம் கூறப்பட்டிருக்கின்றது. அன்பரை சிவன் அடியார்களை பூஜை செய்து 7 பிறப்பையும் அறுக்கலாம் என்பதற்கு சிவஞான சித்தியார் சான்று கூறுகின்றது. இனி அடுத்த திருப்பாடல். அழிவிலான் உரை ஆகமம் இலக்கம் ஆய்ந்து அவற்றுள் விழுமிதாகிய விதியினும் விலக்கினும் அடியை தழுவு தொண்டர்கள் மைந்தர்கள் சாதகர் பாசம் கழுவி வீடருள் போதகக் காட்சியர் பலரால். இத்திருப்பாடலில் சைவ ஆச்சாரிய திருக்கோலத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு எடுத்து காட்டியருளி சைவ ஆச்சாரியர்களின் இலக்கணத்தையும் நமக்கு கூறியருளி அப்படிப்பட்ட சைவ ஆச்சாரியர்கள் நிறைந்திருக்கின்ற திருவீதி திருநகரம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். அந்த ஆச்சாரிய திருக்கோலம் ஆச்சாரிய லக்ஷணம் என்பது எங்கும் என்றும் உள்ளாராகிய சிவபெருமான் உரைத்து அருளிய ஆகமங்களுள் 1,00,000 ஸ்லோகங்களை ஆராய்ந்து அவைகளுள் மேம்பட்ட விதிகளாலும் விலக்குகளாலும் தமது திருவடியை இடைவிடாது சிந்திக்கும் தன்னுடைய அடியவர்கள் மைந்தர்கள் சாதகர்கள் ஆகிய இவர்களினுடைய மலங்களை போக்கி மோட்சத்தை தந்தருளும் ஆச்சரிய திருக்கோலத்தை உடையவர்கள் அங்கு பலர் இருக்கின்றார்கள். ஆச்சாரிய திருக்கோலம் என்பது சுந்தர வேடம் தரித்தல். சைவ ஆச்சாரியாருடைய திருவடியை தழுவும் தொண்டர்கள் அவர்கள் சரியை என்ற வழியிலே நிற்பவர்கள். மைந்தர்கள் என்று கூறப்படுபவர்கள் கிரியை வழியிலே நிற்பவர்கள். சாதகர்கள் என்பவர்கள் யோகத்தின் வழியில் நிற்பவர்கள். இவ்வாறு சைவ நாற்பாதங்களிலே சரியை கிரியை யோகம் என்ற 3 வழிகளிலே நிற்கின்ற திருவடி தொழும் தொண்டர்கள் மைந்தர்கள் சாதகர்கள் இவர்களினுடைய மலங்களை போக்கி மோட்சத்தை தந்தருளுவது சைவாச்சாரியரினுடைய இலட்சணம். ஆகமங்கள் கூறுகின்ற விதித்தலும் விலக்குதலும் இன்னன்னவை செய்ய வேண்டும் இன்னன்னவை செய்யத்தகாது என்று யம நியமங்கள் கூறப்படுகின்றனவே. ஞானாசிரியரானவர் ஞானாச்சாரியனானவர் இந்த இரண்டினையும் எடுத்துக்காட்டி தம் திருவடியை அடைந்தவர்களினுடைய பாசத்தை போக்க வேண்டும். அப்படி சிவபெருமான் உரைத்தருளிய ஆகமங்கள் கூறுகின்ற விதி விலக்கு இவைகளை மூலம் எடுத்துக்காட்டி இந்த வழியிலே தம் தொண்டர்களை நிறுத்தி அவர்களின் பாசத்தை கழுவி முக்தி இன்பத்தை அந்த போதக்காட்சியை தருபவர்கள் ஆச்சாரியர்கள். அவர்கள் சிவாகமங்களின் 1,00,000 ஸ்லோகங்களை ஆராய்ந்து தெளிந்து உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இது சைவ தேசிகர்களுக்கு சைவ ஆச்சாரியர்களுக்கு கூறப்படுகின்ற மிக முக்கியமான லட்சணம். சிவபெருமான் உரைத்தருளிய 28 ஆகமங்களிலே 1,00,000 ஸ்லோகங்களை ஆராய்தல் உத்தம சைவாச்சாரியாருக்கு தேசிகருக்கு உரிய லட்சணம் ஆகும். 1,00,000 ஸ்லோகம் ஆராய்ந்தவன் உத்தம தேசிகன் என்று சிவபுண்ணிய தெளிவிலே கூறப்பட்டிருக்கின்றது. அந்த சிவபுண்ணிய தெளிவு கூறுகின்ற திருப்பாடல் ஆகமத்தில் 25,000 நற்சுலோகம் அறிந்த தேசிகன் கணிட்டன் 50,000 தான் மோகமற ஆராய்ந்த தேசிகன் மத்திமனே. முறையினால் ஓர் இலக்கம் முயன்றவன் உத்தமனே. ஏகன் அமலேசன் அருள் காமிகம் முன்னாக இயம்பிடும் 28 ஆகமத்தும் இகுதே. பாகமிகு சராச்சரம் என ஓர் இயலை படித்து உணர்ந்தோன் இயல்களெல்லாம் படித்துணர் பண்டிதனே என்பது சிவபுண்ணிய தெளிவு திருப்பாடல். எனவே
ஆகமத்தில் 25,000 ஸ்லோகம் அறிந்த தேசிகன் கனிஷ்டன், 50,000 ஸ்லோகங்கள் ஆராய்ந்த தேசிகன் மத்திமன், 1,00,000 ஸ்லோகம் அறிந்தவனே உத்தம தேசிகன் என்று இது நன்றாக எடுத்து கூறுகின்றது. தொண்டர்கள், மைந்தர்கள், சாதகர்கள் இவர்கள் சரியை, கிரியை, யோகம் இவைகளிலே நிற்பது வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலத்திலே கூறப்படுகின்றது. சரியை வல்ல மெய்த்தொண்டரும் சம்புவிக்கு இனிய கிரியை செய்யும் நன்மைந்தரும் கிளர் சிவயோகம் தெரியும் சாதக கேளிரும் என்பது அந்த திருவாக்கு. அப்படிப்பட்ட உத்தம ஆச்சாரியன் போதக காட்சியர் என்று சொல்லப்பட்டதால் சிவபூஜை செய்வதும், அன்பர் பூஜை செய்வதும், ஆகம விசாரணை செய்வதும், சிவயோக நிலையில் இருப்பதும் அன்றி பக்குவர்களுக்கு உபதேசிக்கத்தக்க ஆச்சாரிய அபிஷேகம் கொண்டவர்களாய் ஆகமங்களிலே 1,00,000 ஸ்லோகம் வாசித்து 6 கட்டி கொத்து தாழ்வடம் முதலான சிவ சின்னம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் சைவ சமய ஆச்சாரியர்கள். 28 ஆகமங்களுக்குள்ளே எந்த ஆகமத்திலாவது 1,00,000 ஸ்லோகம் வாசித்தவரே உத்தம தேசிகர். எனவே இந்த செய்யுளில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுவது மதுரை திருநகர் வீதியிலே சைவர் வீதியிலே நிறைந்திருக்கின்ற சைவ ஆச்சாரியர்கள் உத்தம தேசிகர் என்ற லட்சணத்தை பொருந்தியவர்கள் என்று இங்கே தெளிவாக காட்டப்படுகின்றது. இனி அடுத்த திருப்பாடல் மறைகள் ஆகமம் பொது சிறப்பு என சிவன் வகுத்து முறையின் ஓதிய விதி விலக்கு உரைகளும் முடிவில் அறையும் வீடும் 1, 2 எனும் பிணக்கர அமைந்த குறைவிலா சிவ யோகியர் குழாங்களும் பலவால். இதற்கு முந்தைய செய்யுளில் ஆச்சாரிய அபிஷேகம் பெற்ற சைவாச்சாரியார்கள் நிறைந்திருக்கின்ற திருவீதி என்று வர்ணித்த ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த செய்யுளிலே சிவயோகத்தை உடையவர்கள் கூட்டங்கள் நிறைந்திருக்கின்ற திருவீதி என்று வர்ணிக்கின்றார். சிவயோகத்தை உடையவர்களின் லட்சணங்களை இதன் மூலம் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். சிவபெருமான் வேதங்களை பொது என்றும் ஆகமங்களை சிறப்பு என்றும் வகுத்து அருளி அவற்றுள் முறையாக கூறியருளிய விதி விலக்கு வாக்கியங்களும் அவற்றின் முடிவில் கூறிய மோட்சமும் 1 என்னும் தன்மையும் 2 என்னும் தன்மையும் ஆகிய மாறுபாடு நீங்க திருவருளால் உணர்ந்த அமைதி பெற்ற குறைவு இல்லாத நிறைந்த சிவயோகத்தை உடையவர்கள் அவர்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றார்கள். வேதமானது பலபட உணர்வதற்கு இடம் கொடுத்து நிற்பதனால் வேதங்கள் சூத்திரங்கள் போலவும் அவ்வேதங்களின் உண்மை பொருளை தெளிவாக உணர்வதற்கு இடம் கொடுத்து நிற்பதால் சிவாகமங்கள் பாஷ்யம் போலவும் இருக்கின்றன. எனவே வேதங்கள் சூத்திரங்கள், சிவாகமங்கள் அதன் விளக்கமான பாஷ்யங்கள். எனவே வேதம் பொது, ஆகமம் சிறப்பு. இனி இந்த இரண்டையும் யாருக்காக இறைவனார் படைத்து அருளினார் என்றால் இந்திரன் முதலான பதங்களில் விருப்பம் உடையவர்களுக்கு பொதுவான வேதமும் சக்தி நிபாதர் உய்தல் பொருட்டு சிறப்பான சிவாகமும் சிவபெருமான் வகுத்து அருளினார். வேதம் என்பது சைவம், வைஷ்ணவம் முதலான சமயங்களுக்கு பொதுவாக இருப்பதால் வேதங்களை பொது என்றும், சிவாகமங்கள் சைவ சமயத்துக்குச் சிறந்ததாக இருப்பதனால் சிறப்பாக இருப்பதனால் ஆகமங்களை சிறப்பு என்றும் கூறி அருளினார். முதல் திருப்பாடலில் சைவாச்சாரியார்களின் இலக்கணங்கள் கூறி அவர்கள் நிறைந்த திருவீதி என்றும், அதற்கு அடுத்த திருப்பாடலில் யோக மார்க்கத்திலே இருக்கின்ற சிவயோகிகள் நிறைந்திருக்கின்ற திருவீதி என்றும் கூறியருளிய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த மூன்றாவது திருப்பாடலில் கிரியை நெறியில் இருப்பவர்களின் லட்சணங்களை கூறி அவர்கள் நிறைந்திருக்கின்ற திருவீதி என்று எடுத்து காட்டுகின்றார். குழலும் தும்புரு நாரதர் பாடலும் குனித்துச் சுழலும் கொம்பனார் ஆடலும் மூவர் வாய் துதியும் விளவின் செல்வமும் சுருதியும் திசையெல்லாம் விழுங்கும் முழவும் கண் துயிலாதது முன்னவன் கோயில் என்பது திருப்பாடல். வேங்குழலின் ஓசையும் தும்புரு நாரதர்கள் பாடும் இசைப்பாட்டும் பூங்கொம்பை ஒத்த பெண்கள் சுழன்று ஆடும் பௌரிக் கூத்தும் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் முதலான மூவர் முதலிகள் திருவாய் மலர்ந்து அருளிய
தமிழ் வேதங்களின் ஓசையும், மகோத்சவத்தின் சிறப்பும், 4 வேதங்களின் ஓசையும், 8 திசைகளையும் தன் வசப்படுத்தும் முழவத்தின் ஓசையும், இரவும் பகலும் இடைவிடாது ஒலித்துக் கொண்டிருக்கும் இடமானது அச்சைவர் வீதியில் அருகிலே இருக்கும் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் திருக்கோயில் ஆகும் என்று இவ்வாறு ஆச்சாரிய அபிஷேகம் பெற்ற ஆச்சாரியர்கள், சிவயோகத்திலே நிற்கின்ற சிவயோகிகள், கிரியை நெறியிலே நிற்கின்ற சிவபூஜையாளர்கள், சரியை நெறியிலே நிற்கின்ற சமயிகள் என்று இவர்களெல்லாம் நிறைந்திருக்கின்ற திருவீதி சைவ வீதி எடுத்துக்காட்டி திருக்கோயில் எவ்வாறு திகழ்கின்றது என்றும் வர்ணித்து அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். இப்படிப்பட்ட ஓசைகளெல்லாம் இடைவிடாது ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் சொக்கநாத சுவாமி எழுந்தருளியிருக்கும் சிவாலயம் ஆகும். எல்லா உலகங்களும் நிலைகெட்டு அழியும் பேரொளி காலம் என்ற சர்வ சம்ஹார காலத்திலும் கூட திருக்கயிலை மலையானது வளர்ந்து கொண்டிருக்கும். ஊழிதோறும் முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையே என்பது ஆளுடைய நம்பிகள் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருப்பாசுரம். அப்படி வெள்ளிய தர்மதேவதையே ரிஷபமாக இருக்கும் அந்த ரிஷபத்தை நடத்தும் பேர் அழகராகிய சிவபெருமானார் திருநடனம் செய்தருளும் வெள்ளியம்பலத்தில் விளங்கி தடைப்பட்டு மடங்காது ஆகாய முகட்டை பிளந்து அதன் மேலும் சென்று எழுந்த வெள்ளிய கிரணத்தின் ஒளியானது பிரகாசமானது சோமசுந்தர கடவுள் வீற்றிருக்கும் கயிலை மலை எவ்வாறு மற்ற உலகங்களெல்லாம் அழிகின்ற காலத்திலும் மேன்மேலும் வளருமோ அப்படி ஓங்கி வளர்கின்றது வெள்ளியம்பலத்திலிருந்து வீசுகின்ற வெள்ளி கிரணங்கள். சோமசுந்தர கடவுளுக்கு அருகிலே வண்டுகள் ஒலிக்க தேன் துளித்து மலர்களை தூவிக்கொண்டு நிற்கும் கடம்ப மரம் கண்களினின்றும் ஆனந்த நீர் பெருக பல மலர்களை தூவி துதித்து வழிபட்டு வரம் வேண்டி நிற்கும் இந்திரனைப் போன்று தோற்றமளிக்கும். பிறந்தும் இறந்தும் உழலச் செய்கின்ற வினைகளின் வெப்பம் நீங்கும்படி ஆத்ம கோட்டிகளுக்கெல்லாம் தமது திருவடியாகிய நிழலை தந்து அருளுகின்ற சொக்கநாத சுவாமி அச்சொக்கநாத பெருமானுக்கு நிழலை தருகின்ற மலர்களை உடைய கடம்ப விருட்சத்தில் இருக்கும் வண்டுகள் வேய்குழல் போன்று இசைப்பாடுகின்றன. அந்த வண்டுகள் கற்பக விருட்சத்தின் மலர்களில் இருக்கும் தேனை கொண்டு வந்து மகிழ்ச்சி அடைந்து ஊட்டி அக்னி போல் வெப்பத்தை தருகின்ற தனது பெட்டையின் ஊடலாகிய நோயை தணிக்கும். நீர் நிறைந்த கடல் அதுவன்று இதுதான் என்று சொல்லத்தக்க அகழியும் மேகங்கள் தழுவும்படியான உன்னதத்தை உடைய சக்கரவாளகிரி அதுவல்ல இதுதான் என்று சொல்லும்படி அஷ்டகுல பர்வதங்கள் இவைதான் என்று சொல்லும்படி அமைந்திருக்கின்ற கோபுரங்களும் பொன்மலை என்பது மேரு அல்ல இதுதான் என்று தோற்றமளிக்கின்ற விமானங்களும் நிறைந்திருக்கின்ற நகரம் மதுரை மாநகரம். தொடர்ந்து மதுரை நகர திருப்படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.